ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இறை தூதருடைய அருள்வாக்கின்படி, இஸ்லாமிய இறை தூதர் இறுதி தூதர் நபிகளார் அவர்களுடைய அருள்வாக்கின்படி மரணத்தை தவிர அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் இறை வசனத்தின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அத்தகைய சிறப்பு கொண்ட கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, இது எப்படியெல்லாம் இதாகுது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். பல பேர் சீரகமும் கருஞ்சீரகமும் ஒன்றுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அதனால் அதனுடைய வேல்யூவை கம்மி பண்ணுறதுக்கான காரணம் இது வேறு பிளான்ட்டுங்க, அது வேறு பிளான்ட்டுங்க. அதுதான் இது பேர் அது அதை ரிசம்பிள் மாதிரி இருக்கிறதுனால அதை அந்த பேர் கொடுக்கறதுனால இது வேறு பிளான்ட்டு, இது வேறு ஃபேமிலியை சேர்ந்தது. அதை நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். அதுக்கு ஜீரகத்தோட பணிகள் பண்புகள் வேறு, அது இதனுடைய ஃபேமிலி வேறு. கருஞ்சீரகம் வேறு ஃபேமிலி, சரிங்களா? இதனுடைய ஆற்றல் வேறு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சீரகம் குளிர்ந்த தன்மை, அதே மாதிரி தானே இதுவும் நம்ம இருக்குங்கிறத நம்ம எல்லா மருத்துவர்கள் முதற்கொண்டுமே அதை தவறாக தான் நினச்சிட்டு இன்றைக்கி இது பண்ணிட்டு வராங்க. கருஞ்சீரகம் வேறு ஃபேமிலிங்க, வேறு பிளான்ட்டுங்க. ஜீரகம் வேறு பிளான்ட்டுங்க, அதுவும் வேறு ஃபேமிலியை சேர்ந்தது. இப்போ கருஞ்சீரகம் இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேணுகுலேசிய ஃபேமிலியில் சேர்ந்த நைஜெல்ல அப்படிங்கிற பேரினத்தோட சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றினத்தை அடிப்படையாக கொண்டது தாங்க இது. இதனுள்ள இது பார்த்திங்கன்னா இன்னும் துணை இனங்களாக இண்டிகா, அதே நேரத்தில் கிரெட்டிகா, ட்ரெங்கட்டா, அதாவது நைசீலியா இண்டிகான்னு கொடுக்கலாம், நைசீலியா கிரெட்டேசியான்னு கொடுக்கலாம், நைசீலியா ட்ரெங்கட்டான்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் நம்ம பொதுவாக கொடுக்கக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா நைசெல்லா சட்டைவா. இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ரேணுகுலேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஜீரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏபிஏசியை சேர்ந்தது, ஏபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியை சார்ந்தது. குமினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரினத்தை சார்ந்தது. சைமீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றினத்தை சார்ந்தது. பொதுவாக தாவரம் ஐந்து வகையான வகைப்பட சொல்லுவாங்க. பேரினம், சிற்றினம், அதனுடைய இதில் வச்சு வரும்பொழுது பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு வித்திலை, இரு வித்திலை அப்படிங்கிற மாதிரி பிரிவடையும். அப்புறம் பார்க்கும்போது அதனுடைய மேஜரான ஒரு இனம் சொல்லி பிரிவடையும். அப்புறம் மைக்ரோ இனங்களை பிரிவடையும். அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த சீரகம் ஏபிஎஸ்சிய ஃபேமிலியை சேர்ந்தது. பேரினம் குமினம் ஃபேமிலி, அதே நேரத்தில் சிற்றினம் சைமீனம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. ஆனால் கருஞ்சீரகம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் சீரகம். இது ரேணுகுலேசிய ஃபேமிலியை சேர்ந்தது. பேரினம் நைஜெல்லா, சிற்றினம் சட்டைவா. இதில் 3 இனங்கள் காணப்படுது. இதில் தான் நம்ம எடுத்துக்கிறோம் மொழியை, வேறு எதுலையும் எடுத்துக்கூடாது. நைசெல்லா இண்டிகம், நைசீலியா ட்ரெங்கேட்டா, நைசிலம் கிரெட்டேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இனங்கள் இருக்குது. நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இனங்கள் நைசெல்லம் சட்டைவா தான் பயன்படுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய இது வேறு, இதனுடைய இது வேறு. அதே நேரத்தில் இது 20லேருந்து 30 சென்டிமீட்டர் வளரக்கூடிய ஒரு தாவரமாக உள்ளது. ரொம்ப பெரிய தாவரம்னு சொல்லக்கூடாது. பூக்களில் பார்க்கும்போது விதைகள் கொத்து ஒரு அடர்ந்த இடத்துல கருப்பு நிறத்தில் இருக்கும். விதைகள் ஒரு ட்ரைகோனம் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஷைனிங் இருக்காது, சரிங்களா? ஷைனிங் இருக்காது, டல் கலரில் இருக்கும். மெண்டு திண்டம்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆயில் தன்மைகள் இருக்கிறனால தொண்டையில் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது. கொஞ்சம் எடுத்து அரைச்சோம்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஆயிலை இது பண்ணக்கூடியது. இந்த ஆயில்
இந்த கொஞ்சம் பொட்டன்ஷியேட் தைனோகுயினைனுங்கிற ஒரு பொருள் இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரியான இதுகள் இருக்கிறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இது பண்ணிக்கிற வேண்டியது. நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 இன்றைக்கி தான் எண்ணெய் ஆட்டுற மிஷின்லாம் வீட்லேயே வந்துருச்சு. ஒரு கிலோ வாங்கிக்கிறங்க, உங்கள் ஃபேமிலி யூஸுக்கு வந்து அதை வந்து அரைச்சிக்கிட்டுங்க, அதாவது அதில் போட்டு ஆயில் எடுத்துக்கிட்டு அதை உடனடியாக பயன்படுத்துகிற மாதிரி அதை பயன்படுத்திக்கிறோங்க. இது வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறு வந்து கிடையாது, பக்க விளைவுகள் வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இந்த கருஞ்சீரக ஆயில்களில் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காமல் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஃபேக்ட். ப்ரிசர்வேட்டிவ் நான் சேர்க்கலைன்னு சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் வாட்டர் பேஸ் இருக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வறுத்துட்டு வந்து ஆயில் பண்ண முடியாது. நல்லா காய வச்சோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து தோலுக்கு அடியில் உள்ள எண்ணெய் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். அப்போ அதில் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து அது மருத்துவ குணங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு தினசரி வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை தூதருடைய வசனத்தின்படி மரணத்தை தவிர்த்த அனைத்து வியாதிகளையும் இது குணமாக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த தைனோகுயினெல்லாம் வந்து அதே மாதிரி அது மட்டும் கிடையாதுங்க, விட்டமின் ஏ இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் தொகுதி உள்ள விட்டமின்ஸுகள் இருக்குது, கண் பார்வை குறைபாடுகளுக்கு நல்லா இருக்குது, புற்றுநோய்களுக்கு வந்து நல்லா இருக்குது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆண்மை குறைவு, இந்த விந்தணுக்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறந்த ஒரு தீர்வாக இது வந்து கருதப்படுகிறது. சரிங்களா? இன்றைக்கி வந்து வெவ்வேறு பிராண்டில் வச்சு சொல்கிறாங்க, நம்ம அது சொல்லக்கூடாது, பிராண்டை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரியான கருஞ்சீரக எண்ணெய்னு கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அதை காட்டிலும் பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்னது அதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் அரைச்சி கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் அந்த ஆயிலை எடுத்துக்கிட்டு தினசரி பால்லையாவது சரி உணவுலையாவது இது பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், உணவில் வந்து பண்ணுவதற்கான இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நிறையா இது வந்து ஆதாரங்கள் இருக்குது. குலினரி அதாவது சமையலுக்கு இதை பயன்படுத்துறதுக்கான நிறைய சான்றுகள் வந்து இதில் வந்து இருக்குது. நம்ம தேசங்களில் தான் இது பயன்படுத்தலை. இதனுடைய பூர்வீகம் வந்து நைசெல்லா சட்டைவாஸோட பேசிக் பூர்வீகம் வந்து சவுத் ஏசியா, அதே மாதிரி தென்மேற்கு ஏசியா நாடுகளில் வந்து இது அதிகமாக காணப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அங்கே உள்ள பாரம்பரியமான உணவுகளில் சமைப்பதற்கும் கூட இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து பல நோய்களில் இருந்து எதிர்ப்பு சக்தியை வந்து அவங்க பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சில எகிப்திய மம்மிகள் பிரமிடுகளில் கூட இந்த கருஞ்சீரக விதைகள் வந்து காணப்பட்டு இருக்குது. அப்படின்னா இது எவ்வளவு கிளாசிக்கலான ஒரு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். அதுதான் அதில் முக்கியத்துவம். சரிங்களா? இந்த இதில் வந்து பார்க்கும்போது எகிப்திய மம்மிகளை எக்ஸ்கவேஷன் பண்ணி பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கருஞ்சீரகத்தை வச்சு அந்த காலத்தில் வந்து புதைச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தங்கம், வெள்ளி, வைரூரியங்கள், மறுமைக்கு தேவையான நாட்கள் அதை உயிர் வாழுவாங்க அப்படிங்கிறக்காக இன்னும் படை வீரர்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து இந்த கருஞ்சீரகத்தையும் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மறுமையான வாழ்க்கைக்கு வந்து அவங்களுக்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லித்தான் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். தோல் வியாதிக்கு பயன்படுத்தலாம். அப்போ வந்து என்னென்னு கேட்டால் கேன்சருக்குன்னு சொல்கிறாங்க, ஆண்மை குறைவு இதுகளுக்கெல்லாம் அது பண்ணும் பொழுது இந்த தைனோகுயினுங்கிற ஒரு அல்கலாய்டு வந்து பல சிறப்பான ஒரு செயல்பாடுகளை வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாங்க. இதை வந்து நம்ம வந்து தாராளமாக இதை வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட்டு பார்க்குறோம், ப்ரெட்டில் மேலே தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பிரியாணிக்கு நம்ம இது பண்ணோம், அதே மாதிரி சட்னி இந்த மாதிரி இதில் பண்ணும்போது தாளிப்புக்கு வரும்போது இதை வந்து இந்த சமையலுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கான அத்தனை ஆதாரங்களும் இணையதளங்களில் வந்து காணப்பட்டுருக்கு. நம்ம தான் அதை பயன்படுத்துகிறது இல்லை. நம்ம பயன்படுத்தலைங்கிறக்காக தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அந்த பொருளை வந்து வீட்டில் அனைவரும் பயன்படுத்தணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து வீட்டில் இந்த மாதிரியான நோய் விட்டுறவங்க, மருத்துவ இதில் இது உள்ளவங்களுக்கு வேறு எந்த சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், புற்றுநோய்கள், இந்த மாதிரி ஆண்மை குறைவு, குழந்தையின்மை இந்த மாதிரியான இதுக்கு எடுத்துக்கொண்டு இருந்தாலும்
இதை வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாவது தயவுசெய்து எடுத்துக்கிறங்க. மரணத்தை தவிர்த்து அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து இந்த இறைவன் வந்து இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துருக்கிறனால வந்து இறை தூதருடைய அருள்வாக்கும்படி நம்ம அனைவரும் வந்து அதை பயன்படுத்தி கொள்வது வந்து மிகவும் சால சிறந்தது, எல்லாருக்கும் ஏற்புடையது. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.